ஐயோ டைம் ஆயிடுச்சே 10:53 தளபதி 16 ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுது. நான் வந்து வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியே சுற்றின்னு இருக்கேன். வந்துடுறேன் கைஸ், செட்டப்பை மாத்திரம் அப்படியே பாருங்கள். ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே. தளபதி 16 எனக்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் இப்போ தான் பார்த்துட்டு ட்வீட்டை போட்டு வந்து அப்படியே ப்ரெஸ்ஸாக உட்காந்துருக்கேன். என்னோட சந்தோஷம் வேற மாதிரி இருக்குது கைஸ், வேற மாதிரி இருக்குது. ஸோ தளபதி 16 டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அதை நம்ம தளபதி 16 சொல்ல மாட்டோம். சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த வீடியோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் சோகமாகவும் இருக்கும். கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருங்க. எத்தனை பேர் இந்த டைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்க? நான் பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு தான் எதிர்பார்த்தேன். பட் ஓவராலாக மண்ணு தூக்கி போட்டாங்க. நாளைய தீர்ப்பு நீங்கள் என்னடா நீங்களே ஒன்று டிசைட் பண்ணிக்கிறது, நாங்கள் சொல்கிறது தாண்டா டைட்டில் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப மொக்க போட விரும்பலை. வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 இது தாங்க தளபதி 16 ஃபர்ஸ்ட் லுக். தளபதி விஜயின் ஜனநாயகன். நான் தான் சொன்னேன்ல, இந்த ஒரு படம் அவரோட அடுத்த பொலிட்டிக்கல் கெரியருக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினோத் ப்ரோ கட்டி பிடிச்சிட்டு உம்மா கொடுத்துடலான்னு இருக்குது. ஏன்னா அந்த தெலுங்கு படத்தை ரீமேக் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணாதது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ரசிக்கலாமா கொஞ்ச நேரம். மனுஷன் பார்த்தீங்கன்னா அவர் ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டராக ரெடி பண்ண வச்சுட்டாங்க. பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்காங்க. நிறைய பேர் ஏதோ போராட்டத்தில் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரி சம்திங் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆளுங்களை செட் பண்ணிவிட்டு நம்ம தளபதி ஏதோ ஒரு ஸ்டேஜ் மேலேயோ சம்திங் நின்றுட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ். ஸோ ஜனநாயகன் ஐ திங்க் தட்ஸ் அன் ஆப்ட் டைட்டில் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது 2026 எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. அதுக்கான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்றது 100 இல்லை 200% இந்த டைட்டில் வச்சே தெரிஞ்சிருச்சு. மனுஷன் எப்படி இருக்காரு பாருங்களேன். 50 வயசு மாதிரி இருக்காரு. எனக்கு தெரில, மனுஷன் ரியல் லைஃப் சிஜி நினைக்கிறேன். 50 வயசு மாதிரியே இல்லைங்க. ஒன் ஆஃப் த கிளாமரஸ் அண்ட் ஹேண்ட்ஸம் பொலிட்டிஷியன் ரைட் நோ அப்படின்னா தட்ஸ் கோனா பி தளபதி விஜய் அவர்கள். அண்ட் வினோத் ப்ரோ, ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் குக்கிங். தளபதி விஜயின் ஜனநாயகன். ஆக்சுவலாக அந்த நாயகன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட அந்த கை அந்த கத்துறது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. எனக்கு எமோஷ்னலாக இருக்குங்க இந்த போஸ்டர் பார்க்கும்போது. தளபதி 69 ஜனநாயகன். இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது? இதுக்கப்புறம் இன்னொரு படம் வருமா? இதுதான் அவரோட கடைசி படமா? ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபேன்ஸோட மைண்டில் இப்போ இருக்கும். பட் வினோத் ப்ரோ ஐ திங்க் இஸ் குக்கிங் சம்திங். அவரோட பொலிட்டிக்கல் கெரியருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு படமாக தான் இந்த ஜனநாயகன் இருக்க போகுது. அண்ட் தெரியல, நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடுது. இது எனக்கு மட்டும் இல்லை, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இப்போ மைண்டில் அது ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு படம் வருமா? இதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுவாரா? இதுக்கப்புறம் என்ன? அவ்வளோதானா? தளபதி விஜய் அப்படின்ற ஒரு மனுஷனை ஸ்க்ரீனில் இந்த 16 மூவியில் தான் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோமா, ஜனநாயகனில் தான் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோமான்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் அபரிவிதமான சந்தோஷம், இன்னொரு பக்கம் அதே ரேஞ்சில் பார்த்திங்கன்னா சோகமும் இருக்குது. என்ன தான் நம்ம பாசிட்டிவாக பேசணும்னு நினச்சாலும் ரியாலிட்டி இதுதான் இப்போ தளபதி ஃபேன்ஸோட மைண்ட் செட்டு. ஒரு சின்ன நம்பிக்கை அப்போ கூட இருக்குது, இன்னும் கூட படங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் போஸ்டர் பார்த்திங்கன்னா தாறுமாறு தக்கால் சோறு வேற மாதிரி இருக்குது. ஜனநாயகன், பீப்புள்ஸ் லீடர், இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அதுக்கான ஒரு டைட்டிலுக்கான பேர். இப்போ போடுங்கடா கேஸ், இப்போ போடுங்கடா டைட்டில் மேலே கேஸ் போடுங்கடா, படத்தை ரிலீஸ் பண்ணாமல் பண்ணுங்கடா. என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு ஆக்டர் கிடையாது, பொலிட்டீசியன். ஹீ இஸ் எ லீடர் ரைட் நோ. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர். ஆல்ரெடி அவருக்கு இப்போ எப்படி சப்போர்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இங்கே தெரியும். ஓகேவா? இப்போ கேஸை போடுங்கடா, வாங்கடா, சண்டை போடலாம் வாங்கடா, இப்போ கேஸை போடுங்கடா. ஜனநாயகன் தான்டா டைட்டில், கீழே கூட வைப்பாங்கடா, டைம் டு லீடுன்னு கூட போடுவாங்கடா. என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னர் மைண்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்குது. வெளியே சொல்லலான்னு. பட் நம்ம பொலைட்டாக இருக்கணும்ல, இப்படிலாம் வெளியே சொல்லக்கூடாதுல்ல. மைண்ட் வாய்ஸ் தான் இப்போ கொஞ்ச நேரம் வெளியே வந்தது. பட் ஃபீலிங் சோ ஹாப்பி அண்ட் ஃபீலிங் சந்தோஷம் ஃபார் த ஜனநாயகன். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த டீம். அண்ட் அனிருத் ப்ரோ, நீங்கள் நல்லா மசாலாவை போட்டு குக்கு பண்ணு ப்ரோ. இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ப்ரோ. உனக்கு நல்லா குக்கு பண்ணி பிரியாணியாக கொடுக்குறோம் எங்களுக்கு. அண்ட் இந்த படம் எந்த விதமான டிசப்பாயின்மெண்ட்ஸ் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஃப்ளாஸ் இல்லாமல் வரணும்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு வேண்டிக்கிறேன் நம்ம வினோத் ப்ரோ கிட்ட. தயவு செய்து அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃப்ளாஸ் இல்லாமல் ரியலிஸ்டிக்கான மூவியாக எடுத்து கொடுத்தீங்கன்னா தட் வில் பி வெரி 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 குட். ஏன்னா இன்னும் ஒரு 3 hours ஸ்க்ரீனில் ஒரு பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அலாட். பட் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு செல்ஃபி எடுத்த மொமெண்ட்டே ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவ்வளோ ரியாலிட்டியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு. எத்தனை பேருக்கு இப்போ வயிறு எரிஞ்சுன்னு இருக்கோ, எத்தனை பேர் வீட்டு முன்னாடி இப்போ ஒரு ஃபயர் இன்ஜின் நின்றுட்டு இருக்குன்னு தெரில, அப்படி தான் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிச்சிக்கிறேன். ரொம்ப நேரம் மொக்க போட்டேனா? சரி, ஓகே கைஸ், பாய். அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபீலிங் சோ ஹாப்பி. அண்ட் இந்த சந்தோஷத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய 2-3 விஷயங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஒரு 5000 லைக் ப்ளீஸ். அதுக்கப்புறம் பிசி விஜய் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிசி விஜய் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். தயவு செய்து கிளிக் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க ப்ளீஸ். நம்ம அதில் நிறைய சோஷியல் இஷ்யூஸ்லாம் பேச போகிறோம், மோட்டிவேஷனல் விஷயங்களும் பேச போகிறோம். அதுக்கு மட்டுமே அந்த ஒரு பேஜ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பிசி விஜய் ஸ்பீக்ஸ். ப்ளீஸ் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். டாட்டா. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாது. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.